ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வரத்தரைச்ச கடலைக்கறி. கடலைக்கறி மலையாளிஸோட ஒரு ஃபேவரட் வெஜிடேரியன் டிஷ். இது கேரளாவில் ரொட்டி, சப்பாத்தி, அப்புறம் புட்டு, இடியாப்பம், பரோட்டா, இட்லி, ஆப்பம், தோசை அப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த கடலைக்கறியோட ஸ்பெஷாலிட்டி ரோஸ்டட் கோக்னட் தான். இந்த ரோஸ்டட் கோக்னட் இல்லாமையும் நம்ம கடலைக்கறி பண்ணலாம். ஆனால் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் அதில் வராது. இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 கப்ஸ் கடலையை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு 6 to 7 விசில்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்கணும் நமக்கு. அதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணியையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம், ஒரு 1 கப் கிரேட்டட் கோக்னட், அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 3 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இந்த இன்க்ரீடியன்ஸில் நான் மஞ்சள் பொடியும் உப்பும் காமிக்க மறந்துட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நார்மல் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த குருமிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சொட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக்கும் ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம், இப்போ இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி வர்ற வரைக்கும் இது நம்ம நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கிரேட்டட் கோக்னட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்தெடுக்கணும். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகி கிடைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லிப்பொடியும் மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா இது ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஆனியன்ஸ்லாம் நல்லா கோட்டாகி கிடைக்கும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம திருப்பி ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு இதை தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். அதையும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் கடலையில் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அதை அனுசரித்து நீங்கள் கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலையில் பாதி உப்பு தான் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் கிரேவியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா இது பாயில் ஆகி வரணும். பாயில் ஆகி வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கடலையும் அந்த வேக வச்சுருக்கிற எடுத்த தண்ணியையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். இந்த தண்ணி ஆட் பண்ணிங்கனால தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட கடலைக்கறி. மறக்காமல் இந்த தண்ணி ஆட் பண்ணுங்கள். இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியை அதில் தான் எல்லா சத்தும் நமக்கு இருக்குது. இது மாதிரி நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது நம்ம இதுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த சின்ன வெங்காயம் பாதி வறுபட்டதுக்கப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் கறி லீவ்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வறுத்துட்டு இதை நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகி கிடைக்கணும். இப்போது நம்ம இதை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கடலைக்கறி இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த கடலைக்கறியை கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணியிருக்கேன்.
பிகாஸ் நான் வந்து இது வந்து அப்பம்க்கு பண்ணேன், அதனால் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக கடலக்கறியை வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரையும் சில்லி பவுடரையும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு அனுசரித்து நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கடலக்கறி இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி இதை ஆப்பம் கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். அதனால் சூடாக 2 ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி கேரளாவில் இதை வந்து புட்டு கூட, இடியாப்பம் கூட, அப்புறம் ஆப்பம் கூட எல்லாம் தான் வச்சு சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இதை ஆப்பம் கூட தான் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட போகிறேன். இந்த ஈஸியான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இன்னொரு நாள் காட்டுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த கடலக்கறி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஈஸி அண்ட் சிம்பிளான கடலக்கறி. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.